நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே. நாளை நமதே, இனி நாளை நமதே. திரு அண்ணாமலை, கடலூர். ஆதரவற்றோருக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பல உதவிகள் செய்வதோடு சமூக பணிகளையும் செய்து வருகிறார். வணக்கம், என் பெயர் வி. அண்ணாமலை. எங்கள் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் ஆசியோடு இந்த கடலூர் மண்ணுக்கு பாராளுமன்ற வேட்பாளராக களம் காண வந்திருக்கின்றேன். இந்த கடலூர் மண்ணுக்கு என் முதல் வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, முதல் முறை ஓட்டு போட காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயமே, உங்கள் எல்லோருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தையும் இந்தியாவையும் வலுவுள்ளதாகவும் எழுச்சியோடு மிகவும் துணிச்சலாக களம் காண வந்திருக்கின்றோம். சரியா பயன்படுத்திக்கிறங்க. ஏன்னா சாதாரணமா ஒரு குடிநீர் கூட ஒழுங்கா கிடைக்கல. இத்தனை வருஷம் கட்சி ஆண்டிருக்காங்க. 60 லட்சத்துக்கு மேல மக்கள் பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. கேட்டா அவங்கள பாதுகாக்கிறோம்னு இவங்க சொல்றாங்க. 5 வருஷம் எங்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆட்சியை பாருங்க எப்படி இருக்கு மக்கள் நீதி மையத்தோட ஆட்சின்னு. ஒவ்வொரு கிராமத்தையும் ஊராட்சியையும் ஒன்றியங்களையும் என்ன மாதிரி செஞ்சா அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும், கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், கழிவு நீர் அகற்றுதலா இருக்கட்டும், ஒன்றொன்றிற்கும் நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். இவையெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் அல்ல, மற்ற கட்சிகள் கொடுக்கும் தேர்தல் அறிக்கைகள் அல்ல, செய்தே காட்டுவோம் என்ற துணிவோடு வந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பொன்னான எதிர்காலம் இந்த பெண்ணாளத்திற்கும் இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் டார்ச் லைட்டை தயவு செய்து தேர்வு செய்யுங்கள். இருந்து கொண்டே போய்கின்ற இந்த தமிழகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லோரும் சேர்ந்து டார்ச் லைட்டிற்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள், ஒளி ஏற்றுவோம் என்று கூறி மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை டார்ச் லைட் சின்னத்துக்கு ஏப்ரல் 18 அன்னைக்கு வாக்குப்பதிவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவருடைய நல்லாட்சி பெற்ற வேட்பாளரும் மாற்றத்தை நோக்கி மக்களோடு பயணிக்கும் நமது மக்கள் நீதி மையத்தினுடைய மாற்றத்தை நோக்கி நம் தமிழகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்ல நம்மவருக்கு வாய்ப்பினை வழங்குங்கள். அதற்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் வி. அண்ணாமலை அவர்களுக்கு தாழ்ச்சியல் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்ட வண்ணமாக இருக்கின்றோம். வேட்பாளர் அவர்கள் தங்களிடையே தற்போது சொன்னது போல மாற்றத்தை நோக்கி தமிழகத்தை முன்னேற்றுவோம், ஒரு வாய்ப்பினை தாருங்கள். நம்மவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளருமாகிய அருமை சகோதரர் வி. அண்ணாமலை அவர்கள் தங்களது வாக்குகளை தாழ்ச்சியல் சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்ட வண்ணமாக இருக்கின்றார். படித்தவர், பண்பாளர். நாட்டில் உள்ள அவலங்களை எல்லாம் நீங்கள் 5 வருடத்துக்கு ஒருமுறை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்தது போதும். எங்கள் மக்கள் நீதி மையம் தலைவருக்கு, நம்மவர் அவர்களுக்கு, கடலூர் பாராளுமன்ற வேட்பாளர் சகோதரர் வி. அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எங்கள் கண்ணான சின்னமான டார்ச் லைட் சின்னத்திற்கு வழங்குகிற தாய்மார்களையும் பெரியவர்களையும் உற்றார் உறவினர் போல் இங்கே உங்கள் வீடு தேடி வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பொன்னான சின்னமான டார்ச் லைட் சின்னத்திற்கு இந்த ஒருமுறை முதல் தேர்தல் எங்களுக்கு, இந்த முதல் தேர்தலிலே எங்கள் அருமை சகோதரர் வி. அண்ணாமலை அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, வியாபார பெருங்குடி மக்கள், ஒவ்வொரு கட்சிகளும் உங்களுக்கு
உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு வந்து நன்கொடை என்ற பெயரிலே கட்டாய வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தவிர்த்துவிட கார்ப்பரேட் சின்னத்திற்கு நம்மவரின் கமலஹாசன் ஆட்சி பெற்ற வி அண்ணாமலை அவர்களுக்கு கார்ப்பரேட் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு நமதே. திரு அண்ணாமலை, கடலூர். ஆதரவற்றோருக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பல உதவிகள் செய்வதோடு சமூக பணிகளையும் செய்து வருகிறார்.